ஓம் நம சிவாய. சிவன் ராத்திரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். சிவன் ராத்திரி அப்படின்னா அறிவியல் பூர்வமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவன் ராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லுமினி ப்ரஷீட்டர் அப்படிங்கிற ஆற்றலானது நம்ம பிரபஞ்சத்தில் மிக வேகமாக செயல்படுது அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த ஆற்றலானது மற்ற நாள்லேயும் அதிகமாக இருக்குது, பரவுது. ஆனால் இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும் ரொம்ப வேகமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சித்தர்களும் இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னாக்க, பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அந்த நீள்வட்ட பாதையை பார்த்தீங்கன்னா குறுகிய நீள்வட்ட பாதை, பெரிய நீள்வட்ட பாதைன்னு இருக்குது. சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் பூமியானது குறுகிய நீள்வட்ட பாதையில் இயங்குது. அந்த அன்னைக்கு நம்ம தியானம் பண்ணணும், கண் விழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம் முன்னோர்கள் சொன்ன தியானம் முழிச்சிரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகக்கண் விழித்திரு, புறக்கண் விழிப்பை பற்றி அவங்க பேசலை, அகக்கண் விழித்திரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அன்னைக்கு நம்ம எப்படி தியானம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம், இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை வேகமாக ஆவேசத்தோடு அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லி பரவசமாக செயல்படாமல் ஒரு இடத்துல உங்கள் வீட்லேயோ கோயில்லையோ ஏதோ ஒரு சிவாலயத்துலேயோ உட்காந்து முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சு தியானம் பண்ணும்போது இந்த ஆற்றல் நமக்கு முழுமையாக கிடைக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உச்சந்தலையில் இருக்கக்கூடிய சகசிரா சக்கரத்தின் வழியாக ஆனந்த சுரபியானது ஆனந்த மூளையை நேரடியாக அடையுது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு தான் ஆசைக்கு காரணம், நம்மளுடைய வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசு தான் செயல்படுத்துது. நம்ம இந்த அன்னைக்கு நம்ம தியானம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தி சிவனை நோக்கி தியானம் பண்ணும்போது நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான ஆற்றலை பெற முடியும். நம்ம இந்த ஈத்தர் சக்தியின் மூலியமாக சிவன் ராத்திரி அன்னைக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னாக்க, அதாவது நம்மளோட உடலில் ஹார்மோன் சேஞ்சஸ், அதாவது உடல் உபாதைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இயற்கையாகவே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னைக்கு விழித்திரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, புறக்கண் விழித்திரு இல்லை, அகக்கண் விழித்திரு அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அன்னைக்கு நம்ம அருகில் இருக்க சிவாலயத்துக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருந்தோ தியானம் பண்ணி இந்த முழு ஆற்றலையும் நீங்கள் பெறுமாறு கேட்டுக்கிறோம். நம்ம சக்கரப்பட்டி சித்தர் கோயிலில் இருக்கிற சிவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்ம பூஜைன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆத்ம பூஜைனா நம்ம ஒரு சிவனை வச்சு பூஜை பண்ணி வழிபடுறது. அந்த மாதிரி பூஜையானது நம்ம சிவன் ராத்திரி மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம சித்தர் கோயிலில் நீங்களே உங்கள் கையால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையை செய்யலாம். எல்லாரும் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்குமாறு வேண்டி வணங்கி கேட்டுக்கிறோம். ஓம் நம சிவாய நம.